அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் பார்த்திபன் சார்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது சோத்து கட்சின்னு ஒரு படத்துக்கு பூஜை போட்டோம். ஒரு கதையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணும்போது சோ சார் அதில் கலந்துக்கிட்டாங்க. பூஜை நாங்கள் சினிமாவில் கலந்துக்கிறதுன்னு சொன்னாங்க. அதை மீறி சோ சார் வந்தாங்க, பாக்கியராஜ் சார் வந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கி முடிஞ்சு கிளம்பி போகும்போது எங்கள் டேரக்டர் எப்பொழுதும் டேரக்டர்னு அவரை சொல்லி அவர் நடந்து வரும்பொழுது வெளியே டேரக்டர் அவங்க டேரக்டர் பாரதிராஜா சொல்லிவிட்டு 4-5 டேரக்டர் பேர் குழப்பத்தில் வெளியே காரியத்தோடு நடந்து வரும்போது பார்த்திபன் சார் அவர் கேட்குறாரு, தொகுத்து வழங்கினானே அவன் யார் அப்படின்னு. என் அசிஸ்டன்ட் சார் அப்படின்னு. இவ்வளோ தான் எனக்கு கேட்குது. அதுக்கப்புறம் ஏதோ நம்ம பற்றி ஒரு பேச்சு நடக்குதுன்ட்டு நான் பின்தங்கினோன்னு அவர் கார் ஏறி கிளம்பி போயிட்டார். போனதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு போனோன்னா எங்கள் டைரக்டர் சொன்னார், பாக்கியராஜ் சார் அவங்களை வர சொன்னார், அவர் அடுத்து படம் ஆரம்பிக்கிறாராம், நீ போய் அசிஸ்டண்டாக சேர்ந்துக்க அப்படின்னு. உடனே நான் அவசரமாக மறுத்தேன், வேண்டாம் சார்னு. ஏன்னா கதை பேசுவோம்னு எங்கள் டைரக்டர் ராத்திரியெல்லாம் எவ்வளவு நேரம் ஒரு சீனை பேசுவார் தெரியுமான்னு இவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்ன இப்ப பாக்கியராஜ் சார் என்னடா ஆகும், ராத்திரி பூரா தூங்காம கொள்ளாம நம்ம இவத்தை படுற பாடே பத்தல, நம்ம அவர்கிட்ட போய் பாட்டி கதை பேசி எப்ப நடந்து எப்ப டைரக்டர் ஆகிட்டு ஐயோ சார் வேண்டாம் சார் நான் உங்ககிட்ட இருந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கிடைச்ச லிங்குசாமி சொன்னது போல ஒரு பொன்னான வாய்ப்பு பெற்று நழுவ விட்டவனா. நான் எதுக்கு இப்பவுமே அவசரமா வந்தேன்னா அந்த டிஸ்கஷனுக்கு போகாம தப்பிச்சு தான் இங்க வந்தோம் மறுபடியும் டிஸ்கஷன் மேடையில் உட்கார வச்சுட்டாங்களேடா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவர் பாக்கியராஜ் சார் எப்பொழுதுமே தலைவர்னு சொல்கிற எம்ஜிஆரை பற்றி எனக்கு ஒரு கதை கேள்விப்பட்டது உண்டு தான். எம்ஜிஆர் அவர்கள் ராமாவரம் தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு 5 வயசு பையனை தோளில் உட்கார வச்சுட்டு ஒரு அப்பா தினசரி நிற்கிறாரு. அவர் காரில் போகும்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் அந்த பையனை பார்க்குறாரு, அப்பாவை பார்க்குறாரு. 3 நாள் தொடர்ந்து நிற்கிறாங்க. 3ஆவது நாள் ஒரு 5 வயசு பையனை வச்சுட்டு நீங்கள் நிற்கிறாங்க இல்லையா, எதுக்குடான்ட்டு எம்ஜிஆர் காரை நிப்பாட்டிங்க, வாங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறாரு. இல்லை உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும் நீங்கள். இவன் என்னம்மா பேர் வைக்க வச்சிருக்கீங்க, வயசு 5 ஆச்சுனாரா எம்ஜிஆர். எப்படி சொல்லி கூப்பிட்டீங்க அவனை அப்படின்னு கேட்டாரான். எம்ஜிஆர் சொன்னாரா, அப்பா சொன்னாரா, அவனை மலைக்கல்லன்னு கூப்பிடுவோம் நாங்கள் அப்படின்னு. மலைக்கல்லன்னு ஒருத்தனுக்கு பேர் வச்சுக்கீங்க. ஆமா தலைவரே, உங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிறந்தவன் மலைக்கல்லன் பார்க்கும்போது அதனால உங்க வாயால பேர் வைக்கிற வரையும் அவனை மலைக்கல்லன்னே கூப்பிடணும்னு வச்சிருந்தோம் அப்படின்னாலாம். என்னடா இப்படி எம்ஜிஆர் அப்பா அன்றைய காலகட்டத்தில் ஒரு 100 ரூபாய் அவன் கையில் கொடுத்து போடா போய் நல்லா படம் அனுப்புறாரு. ஊருக்குள்ள போனால் அந்த அப்பனுக்கு பெரிய சந்தோஷம். எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து 100 ரூபா கொடுத்துட்டாரு என் பிள்ளைக்கு அப்படின்னு. அந்த 100 ரூபாயை செலவழிக்காம ஒரு போட்டோ ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கிறாங்க வீட்டில். மலைக்கல்லன் வளர்றான், படிக்கிறான். இடைப்பட்ட நேரத்தில் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. படித்த மலைக்கல்லன் 12ஆவதுல 1200க்கு கிட்டத்தட்ட 1150 மார்க் வாங்குறான். அவ்வளவு வாங்கி அவனால் மெடிக்கல் சீட்டு சேர முடியல. 2 மார்க் குறைச்சலா இருக்கு. ஊர் மொத்தமும் சொல்லுது, போய் எம்ஜிஆரை பாரு, உனக்கு தான் அப்பவே 100 ரூபா கொடுத்தவர் அவரு, அவர் தான் முதலமைச்சர் போய் பார்க்க முடியுமா என்ன? ஆனா ஊர்ல நம்புவான்ல இவன் கொடுத்த பில்டப்ல, நீ போய் பாரு அவர் மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்துருவாருன்னு. இப்ப மலைக்கல்லுடைய அப்பாவும் மலைக்கல்ல நடந்து வர்றவன் இப்ப எம்ஜிஆர் எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது. இப்ப அவர் ராமவரத்தோட கோட்டைக்கு போறாரு. கோட்டைக்கு போகும்போது இந்த 100 ரூபா கொடுத்திருந்தாருல, அதை ஃப்ரேம் பண்ணதை தலைக்கு மேல தூக்கிட்டு இப்ப மலைக்கல்ல நிக்கிறான் ராமவரத்தோட வாசல்ல. எம்ஜிஆர் முதல் நாள் போனவரை வண்டியை நிப்பாட்டிட்டு மலைக்கல்லன்னு அவன் ஜென்ம சாபலி அடைஞ்சிட்டானா. 15 வருஷம் கழிச்சு ஒருத்தன மலைக்கல்லுன்னு பேர் சொல்றாரு தலைவர். என்னடா இங்க நிக்கிற அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி நல்லா படிச்சேன், மார்க் வாங்கினேன், மெடிக்கல் சேர முடியல, பின்னாடி கார்ல ஏறு அப்படின்னாரான். பின்னாடி கார்ல ஏறினா எங்க போறாங்கன்னா கோட்டைக்கு போறாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சர் போறாரு, பின்னாடியே மலைக்கல்லன் அப்பாவும் போறாங்க. இவங்களுக்கு டாக்டர் ஆயிட்டதாவே அவங்களுக்கு தோணிருச்சான். இதுக்கு மேல வேற என்ன வேணும், கார்ல உட்காந்துட்டோம், முன்னாடி தலைவர் போறாரு, பின்னாடி கார்ல போறேன், எங்க கோட்டைக்கு அப்படின்னு நினைச்சு கோட்டைக்குள்ள போனா ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர வைக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க. மலைக்கல்ல கூட கேட்கறாங்க. கேட்டா எம்ஜிஆர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, ஐயா சீட்டெல்லாம் போட்டு முடிஞ்சாச்சு, 1 வாரம் ஆச்சு, இப்ப சீட்டு போட முடியாது. என்ன இவனெல்லாம் படிச்சிருக்கான், சீட்டு போட முடியாங்கிறீங்க. இருங்க, ஆந்திர பிரதேசம் முடிஞ்சிருச்சா சீட்டு வரான், முடியல அப்படின்னே நேர என்டி ராமாராவுக்கு ஒரு ஃபோனு. சொல்லுங்க என்னென்ன பேசவே இல்லை ரொம்ப நாளா. அந்த முதலமைச்சர் என்டி ராமாராவ் எம்ஜி ராமச்சந்திரன் கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் வேணும். ஏன்னா இதுக்கு என்ன நீங்க போன் பண்றீங்க, யாருக்கு, என் பிள்ளைக்கு தான் அப்படின்னு. மலைக்கல் அப்பா விண்ணுக்கு போய் முட்டிட்டானா. தலைவரை பார்த்தாச்சு, கார்ல ஏறியாச்சு, என் பிள்ளைங்கிற வார்த்தையை கேட்டாச்சு, இனிமே என்ன இப்ப அப்படின்னு. அவர் சொன்னார், அனுப்பி வைங்க, அவன் மருத்துவராக வேண்டிய செலவு என் செலவுன்னு என்டி ராமராவ். முடிஞ்சு மலைக்கல்லம் படிக்க ஆந்திராவுக்கு போயிட்டான். படித்தான். இவர் இங்கே முதலமைச்சராக இருந்தார். உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு எம்ஜிஆருக்கு. அமெரிக்காவுக்கு போகிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜப்பானிய டாக்டர் கான்கிறவர் தான் எம்ஜிஆரை பார்த்துக்கிட்டாரு. பார்த்துக்கும் போது எம்ஜிஆர் உடம்பு முடியாமல் இருக்காரு. கதவை திறந்து வர்றான். டாக்டர் கானுடைய அசிஸ்டன்ட் மலைக்கல்லன் டாக்டரா எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்த்தாங்க. இது ஒன்று. இதற்கப்புறம் அவருடைய வாரிசுன்னு சொல்லப்பட்ட பாக்கியராஜ் அவர்களை பற்றி எனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்னா, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது முந்தானி முடிச்ச படத்தை முதல்ல
அப்போ பஸ்ஸில் வந்து வீடியோ கேசட்டில் படம் போடுவாங்க. காரைக்குடியிலேருந்து மதுரை வரும்போது ஒரு வீடியோ கேசட் தான் நம்ம மேலே படம் பார்க்குறேன். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ், வெள்ளிக்கிழமை வீடியோ கேசட்டில் பார்த்தேன். இந்த திருட்டு விசிடி கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இருக்குது தமிழ்நாட்டில். அது ஆனால் இப்போ வீடியோ கேசட்டுங்கிறதுனால ரொம்ப அலாலையாக ஓடி ஓடி படம் தெரியுது. பஸ்ஸே குலுங்கி குலுங்கி சிரிச்சு இறங்க வேண்டிய மேலூர் இறங்க வேண்டிய திருப்பத்தூர்ல இறங்குறான், திருப்பத்தூர்ல இறங்க வேண்டியவன் மதுரையில் இறங்குறான், மதுரைக்கு வந்து இறங்க மாட்டேங்கிறான், படம் முடியட்டுங்கிறான். நான் பஸ்ல இருந்து இறங்கி நேராக போய் எங்கள் வீட்டுக்கு பதில் சிந்தாமணி தேட்டர், அந்த தேட்டர் வாசலில் போனால் தேட்டர் கொள்ளளவு 1000 பேர், வெளியே 2000 பேர் நிற்கிறான். அதில் வந்து தடுமாறி இடுமாறி ₹1 10 டிக்கெட், தர டிக்கெட் ₹1 10 டிக்கெட்டை வாங்கி அந்த படத்தை போய் பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். அந்த படத்தை பற்றி எனக்கு சொன்னாங்க. பாக்கியராஜ் அவர்கள் எல்லோரும் சொன்னாங்க இல்லையா, எதையுமே வந்து கதையை முடிக்காம போக மாட்டாரு, அதிகமாக சீன் பேசுவார், திருப்பி திருப்பி சரியா சரியான்னு கேட்டுக்குவாருன்னு சொல்லும்போது சொன்னாங்க, முந்தானி முடிச்சுல நாம் எல்லோரும் வியந்து பார்த்த இன்டர்வல்ல குழந்தைய போட்டு கால் தாண்டும்ல அந்த காட்சி கதையில முதல்ல கிடையாதான். ஷூட்டிங் போகும்போது பரிமளம் சொல்றா அவர் என்னை கெடுத்துட்டாருன்னு ஊர் கூடுது, பஞ்சாயத்து தகராறு, தாலி கட்டுறாரு. இப்படியாக கதை. நாளை காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் பொள்ளாச்சியில். ராத்திரி கலைஞான சார் வர்றாரு. பாக்கியராஜ் அவர்கள் இப்போ அடுக்கடுக்கா கதை பேசுறவர். உதவியாளர்களோட ஒரு தடவை, அப்புறம் முன்னாள் உதவியாளர்களோட ஒரு தடவை, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சீனியர்களோட ஒரு தடவை, இப்படி எல்லாத்தையும் பேசுவது போல அடுத்த நாள் காலையில் படப்பிடிப்பை வச்சுக்கிட்டு கலைஞான அவர்களை கூப்பிட்டு கதை சொல்றாராம். கதை கேட்டு முடிச்சோன்னே கதை சொல்லி முடிக்கும் மணி 9 மணிக்கு கலைஞானம் அவர்கள் வந்து சொல்லுவார், சார் கரெக்ஷன் சொல்றாரு, நான் சொல்றேன் என்ன, கலைஞான கதை கேட்டு நல்லா இருக்கு பாக்கியம், ஒரு 75 days போகும் பாக்கியம், எது குழந்தைய போட்டு தாண்டாத இன்டர்வல்ல சொல்லியிருக்காரு. இப்போ கதையா ஒரு 75 நாள் 100 நாள் போகும் பாக்கியம் அப்படின்னாராம். என்ன சொல்றீங்க, எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க, சில்வர் ஜூப்ளி போங்கிறாங்க. இல்லப்பா, நீ ஏன் அவர் கழுத்துல தாலி கட்டுற? நீ அவர் கேட்கிற சந்தேகம். இவர் சொல்றாரு, அண்ணே அவன் தான் கெடுத்துட்டேன்னு சொல்றாள்னே. கெடுத்துட்டேன்னு சொன்னா நீ கெடுக்கல, அப்ப ஏன் தாலி கட்டினேன்? இல்லண்ணே அவன் நல்லவள்ளனே, மண்சோறு சாப்பிட்றானே, பிள்ளைய நல்லா பாத்துக்கிறானே அவர் சொல்றாரு. பாக்கியம் அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல, பின்னாடி சொல்ற அவன் நல்லவன். இப்ப ஏன் நீ கழுத்துல தாலி கட்டின? அது கொஞ்சம் பத்தாம தான் இருக்கு, பாத்துக்க அப்படின்னாராம். இப்ப பாக்கியராஜ் சார் வந்து மணி அடிச்சு பையனை கூப்பிட்டு போய் வந்து லிவிங்ஸ்டன், ஆர்பி விஸ்வம், ஜிஎம் குமார் எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு. அவங்கெல்லாம் என்னன்னா ரைட் எல்லாம் ரெடியாகி ராத்திரி சீக்கிரம் 9 மணிக்கு தூங்கணும்னா காலையில் நம்ம போய் டேரக்டர் வர மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த ஆளுங்க 9:30 மணிக்கு வந்து டேரக்டர் கூப்பிடுறாருன்னு பதக்குன்னு இருச்சான். பிரிச்ச கேரியரை வச்சுட்டு உள்ள வந்தா உட்காருங்க அப்படின்ட்டு கர்ச்சியை சுருட்டிட்டு எடுத்தோன்னு பஸ் வருதியா இறங்குறேன், அந்த பிள்ளைக்கு சட்டியை கலட்டி அந்த பிள்ளைக்கு வெளிக்கு போயிருச்சுன்னு சொன்னோன்னே அவங்க, சார் இதைத்தானே சார் 6 மாசமா பேசணும், இப்போ என்ன சார் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, இருங்கயா கேளுங்கயா அப்படின்னு மறுபடியும் ஃபுல் கதை சொல்றாராம். ஃபுல் கதை சொல்லிட்டு அந்த இன்டர்வல் பாயிண்ட் வரும்போது கெடுத்துட்டேன்னு சொன்னா தெரியும். அவ குழந்தைய நான் சொன்னேன், சரி அப்போ இந்த குழந்தைய போட்டு சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன் அப்படின்னு ஒன்று உட்காந்து அசிஸ்டன்ட் 3 பேரும் என்னது குழந்தைய போட்டு தாண்டறதா, குழந்தையெல்லாம் தாண்டக்கூடாது அப்படின்னாராம். பாண்டியராஜ் சார் சொல்றாரு. சொன்ன உடனே இரியா குழந்தைய போட்டேனா, போட்டதுக்கப்புறம் அவள் அதிர்ச்சி ஆஞ்சா, அவளுக்கு ஒரு க்ளோஸ்அப். அதுக்கப்புறம் அப்பா பார்த்தாரு, அவளுக்கு ஒரு க்ளோஸ்அப் அப்படின்னு சொல்றாராம். சொன்ன உடனே விஸ்வம் சொல்றாரா, ஆர்பி விஸ்வம், சார் குழந்தைய கீழே போட்டா வரிசை எல்லாரும் க்ளோஸ்அப் போடணும் தெரியாதா, சொல்லுங்க குழந்தை தாண்டாலாம் இல்லையா அவனு. இரியா சொல்றேயா, நான் அவள் அதிர்ச்சி அடைஞ்சா, தாண்டு வாழ மாட்டாளான்னு யோசிச்சோம், இப்படி இருந்துச்சு. அம்மா க்ளோஸ் அப்படின்னோடனே ஜிஎம் குமார் பாருங்க குழந்தையெல்லாம் தாண்டக்கூடாது, தப்பா போகும், எதுக்கு இப்போ தாண்டாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். தாண்டுனாயா அந்த இடத்துல படம் இன்டர்வல்னாராம். எங்க பிள்ளையெல்லாம் போட்டு தாண்டக்கூடாதுன்னு சொன்னாராம். கதை தெரிஞ்ச உங்களுக்கே 1.25 நிமிஷம் பொறுக்க முடியலையே, பிள்ளைய தாண்டுவாளா தாண்ட மாட்டாளா, தாண்டுவாளா தாண்ட மாட்டாளா துடிக்கிறியே, அப்ப படம் கதை தெரியாம ஒன்று எவ்வளவு துடிப்பான். இதுதான் அவர் கலைஞானம் சொன்ன கரெக்ஷனு. இப்ப தான் படம் சில்வர் ஜூப்ளி போகும், போங்க நாளைக்கு 12 மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாம் ஷூட்டிங்னு சொல்லிட்டு போய் படம் தூங்கிட்டாராம். அந்த மாதிரி கடைசி வரையும் மெனக்கிறான்னு சொல்றேன் இல்லையா. இது எதுக்கு ஒன்று சொல்றேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் மலைக்கல்லனை வளர்த்தார்ல, படிக்க வச்சார்ல, அந்த கதை உண்மையா நமக்கு தெரியாது. ஆனா எம்ஜிஆருக்கு அந்த கதை பொருந்தும். எம்ஜிஆர் கல்வியில் அந்த கதை நம்பவே முடியாது. எம்ஜிஆர் மனிதநேயம் மிக்கவர், எப்பப்பட்ட அளவு மலைக்கல்லன் என்றால் அமெரிக்காவில் வந்து அவரை சந்திப்பான், அவ்வளவு மனிதநேயம் மிக்கவர் சொன்னா எப்படி நம்ப முடியுமோ, அதை போலவே பாக்கியராஜ் அவர்கள் ஒரு திரைக்கதைக்கு நடுராத்திரி உட்கார்ந்து மெனக்கேட்டாரு, காலையில படப்பிடிப்பு வச்சுக்கிட்டு சொன்னா இந்த தமிழ்நாடு நம்ப ஒரே ஒரு ஆளை பாக்கியராஜ் மட்டும். ஏன்னா எனக்கு இது முழுமையாக தெரியாது. மலைக்கல்லன் கதை நான் சொல்லி சொல்லி கேட்டிருக்கேன், நாடோடி கதை போல. எம்ஜிஆரை பத்தி பல கதை. எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் கதைக்கு ஒருத்தர் மெனக்கெட்டாருன்னு ஒவ்வொருத்தர் வாய் வையா கதை சொல்லி கேட்டிருக்கோம்னா பாக்கியராஜ் சாரை பத்தி மட்டும் தான் கேட்டிருக்கோம். இப்ப கூட பாத்திமன் சார் சொன்ன கரெக்ஷன் அந்த கதை உண்மைதான். அது கதை சொன்னது வந்து கலைஞானம் அவர்களுக்கு இல்ல, விவிஎஸ் மணிக்குனார், அவினாசி மணிக்கினார் தெரியல, அது உண்மை அவினாசி மணி இருக்கலாம். கதை ஒவ்வொருத்தருக்கா சொல்லி எங்காவது வரும்போது கலைஞானமா வந்துருச்சு கிடைச்சது அந்த கதை. அந்த மாதிரி இல்ல அது கலைஞானமே சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட, நான் தான் சொல்றேன். எது சொல்றேன்னா, எதுக்காக நிப்பாட்டேன்னா, நான் எதுக்கு வந்தேன்னா,
இதை போல அவர் இன்னும் சிறந்தவர்னு பேசுவதற்கு இன்னைக்கு பூரா பேசலாம். அதுக்கு மேல அவருடைய டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. இந்த வரிசை ரொம்ப பெருசு. வரிசையா கல்யாணம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பேச கூப்பிடுவாங்களே, இது கல்யாண வீடு போல ஒரு பக்கம் சால்வை போத்துறாங்க, மாலை போட்டுட்டு இருக்காங்க, 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க, உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கல்யாண வீட்டில் பேசுற மாதிரி துன்பம் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி ஆயிரம் போல இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு வடிவத்துக்கு வந்து ஒழுங்குக்கு வந்துடுச்சு. நாங்க பாக்கியராஜ் சார் பேசுறதை கேட்டு பாரதிராஜா சார் பேசுறதை கேட்கத்தான் நான் மிக ஆர்வமா இருக்கேன். ஏன்னா அவர் எப்பொழுதும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் சார் வந்து, நாங்களாவது பார்த்திபன் சார் இருக்கிறோம், அவர் டேரக்டர் வார்த்தையை வந்து மாற்றி சொன்னதே இல்லை. யாரோ ஒரு தடவை கேட்டா பாக்கியராஜ் சார் ஏம்பாரு. பாக்கியராஜ் சார் அப்படி மறந்து கூட ஒரு தடவை பாரதி ராஜான்னு பேர் சொன்னதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் 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 சொல்லிட்டாரு. யார் சார் டேரக்டர்? டேரக்டர் ஏம்பாரு. திருப்பி திருப்பி டேரக்டர் ஏங்க சொல்றாரு? நம்மளா தான் புரிஞ்சுக்கணும், ஓகே ஒரு பாரதி ராஜா சார் சொல்றாருன்னு. அதனால இப்படி ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை தொடர்ச்சி நடக்கிறது இருக்குல்ல, ரொம்ப பெரிய ஆச்சரியமான சந்தோஷமான நிகழ்வு. அவ்வை மூதுரை சொல்றார், உலகத்துல எது நல்லது? நல்லோரை காண்பதும் நன்றே. எது நல்லதுன்னா நல்லோரை காண்பதும் நன்றே. பாரதிராஜா, பாக்கியராஜ், பார்த்திபன் வரிசையா இத்தனை வரிசை இருந்து நல்லோர்களா இருக்காங்கல்ல, நல்லோரை காண்பதும் நன்றே, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே. அவர் சொல்றதை கேட்கணும்னு நான் காத்திருக்கேன். நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோர் குணங்கள் உரைப்பதும் நன்றே. இவங்கெல்லாம் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொல்றதுதான் நன்று. கடைசி நன்று என்னன்னா, இவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. எல்லாரையும் நல்லா பார்த்துக்க, நம்ம இன்னும் நிறைய படம் பண்ணணும். பார்த்திபன் சார் எவ்வளவு கதை வச்சிருக்காரு எனக்கு தெரியும். சோத்து கட்சி தொடங்கி 7 இருந்து பாக்கியராஜ் சார் எவ்வளவு கதை வச்சிருக்காரு அந்த பார்த்திபன் சாருக்கு தான் தெரியும். அதனால அவர் தொடர்ந்து படம் பண்ணணும். அவர் பாரதிராஜா சார் எவ்வளவு கதை வச்சிருக்காருன்னு பாக்கியராஜ் சார் தான் தெரியும். அதனால பாரதிராஜா சார் ரொம்ப வருஷம் தொடர்ந்து படம் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து இதற்கு நடுவுல இவ்வளவு இது, பாக்கியராஜுங்கிற புல்லுக்கு தான் நெல்லுக்கு தான் தண்ணி ஊத்துறோம். ஆனா அதோட சேர்ந்து இந்த சாந்தனுங்கிற செடியும் கூடவே பிரமாதமா வளர்ந்துடணும்னு எல்லாரும் வேண்டிக்குங்க. அது ஒரு மிகச்சிறந்த மிகச்சிறந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இப்போவும் அவசரமா தெரியாம ஆலமரத்துக்கு கீழே ஒரு செடியை நட்டுவிட்டோம்னா அந்த செடி முளைக்காது. ஆலமரம் ரொம்ப பெருசு இல்லை, அந்த நிழலாம் காரணமாகவே முளைக்காது. இவ்வளவு பெரிய மாமனிதனுக்கு பக்கத்துல இருந்ததுனால தான் ஒருவேளை சாந்தன் வெற்றி அடையவே தெரியல. ஆனா பார்த்திபன்கிற ஒருத்தர் அந்த செடியை பிடுங்கி தள்ளி நட்டுருக்காரு. அந்த செடி பிரமாதமா வளர்ந்து நம்புறேன். வாழ்த்துறேன் உங்க எல்லார் சார்பாகவும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்க இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் கேள்வி எழுதுங்க. நன்றி, வணக்கம். நான் கீழே